வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். அஃபிஷியலி ஜலாப்பாங் எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸ்பெடிஷன்லாம் உதவி செஞ்ச திரு ஜெகா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சபாலேருந்து இறங்கி 30 டிசம்பரில் எடுக்கப்பட்ட முதல் கோயில் மண் கம்போங் டத்தோ ஆமட் சை தம்பாகண்டுவானில் இருக்கிற இந்த தாய் கோயிலான ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணு கிடச்சிருந்துச்சு. மிக பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ விசேஷமாக இவ்வளோ அழகாக ஒரு ஆலயத்தை நான் பல ஆலயங்களை பார்த்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இந்த ஆலயமும் ஒன்று சொல்லலாம். இந்த அம்மனோட விசேஷம் சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க. கோவிலும் அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. அவ்வளோ வைப்ரேஷனான இருக்கிற கோவில் சில கோவிலுக்கு தான் அந்த விஷயம் அமையும். ஆனால் இந்த கோவிலுக்கு முழுமையாக இருக்குது. காரணம் இங்கே இருக்கிற பக்த பெருமக்கள் நினைக்கிறேன் அவ்வளோ வளமாக இருந்தாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மண் எடுக்கும் போது கூட அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. நான் அந்த மாரியம்மன் சொல்லுவாங்களே, அந்த மாரியோட தூத்தலும் நான் இந்த அன்றைக்கி கிடச்சிச்சு. இது ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் நான் கருதுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த தாய் கோயில் பக்கத்திலே ஒரு தாமான் இருக்குது. அந்த தாமானுக்குள்ள 448வது ஆலயமாக ஸ்ரீ அக்னி பத்ர காளியம்மன் ஆலயம் கம்போங் பாருவில் இருக்கிற இந்த அம்மனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் திருவிழாவே நடத்தியிருந்தாங்க. அந்த திருவிழா காட்சி கோலத்தை பாருங்களேன், வா இவ்வளோ விசேஷமாக இருக்காங்க. இந்த அம்மன் ஒரு தாமான்குள்ளே இருக்கிற ஒரு தாமான் வீட்டுக்குள்ளே தான் இந்த ஆலயமாக உருவாக்கி இருக்காங்க. ஆனால் ஆலயம் என்று ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே விசேஷமான சாமிகள்லாம் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க, மதுரவீரன் வச்சுருக்காங்க. இங்கே பலவிதமான வழிபாடுகள் நடக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க, அவ்வளோ விசேஷமாக இருந்தாங்க, அவ்வளோ சக்தியோடு இருக்கிறது என்னால் உணர முடிஞ்சு. இந்த ஆலயத்திலேருந்து எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற விசேஷமான ஆலயங்கள் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. இந்த வேளையில் 449வது ஆலயமாக நாங்கள் தச்சேலா போகும்போது இந்த ஆலயத்தை பார்த்துருந்தோம். இந்த ஆலயத்தோட பேர் அருள்மிகு தேவி ஸ்ரீ மூகாம்பிகை ஜலாப்பாங் தம்பாகன் ஈப்போல இருக்கிற இந்த அம்மனுக்கு தற்பொழுது திருப்பணியோட வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆலயம் மிக விசேஷமாக கட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த அம்மனை ஒரு தடவை பாருங்களேன். கண்டிப்பாக மூகாம்பிகையோட வழிபாட்டில் இருக்கிறவங்க, இந்த அம்மனோட வழிபாட்டில் இருக்கிறவங்க, இல்லை இவங்க தான் உங்கள் குலசாமியாக இருந்தாங்கன்னா இந்த ஆலயத்துக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் மிக 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 அவசியம். இந்த ஆலயம் ஏறி அதுக்கப்புறம் இந்த பக்தர் பெருமக்கள்லாம் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கணும்னு இந்த ஒரு பதிவுகளும் நான் செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி கல்லை வச்சு வழங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்களா, இல்லை இந்த வட்டாரத்தை சேர்ந்து நீங்கள் வெளியூரில் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டீங்களா, உங்கள் அம்மன் கோயில் இப்போ தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். இல்லை இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இருக்கிற கல்லோ இல்லாட்டி மணலோ நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அல்லது காசாக உதவி செய்யலாம். அல்லது கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். அல்லது உபயம் கூட எடுக்கலாம். இது எல்லாமே கோவில்காரங்களோட டீட்டெயில்ஸ் அந்த பேனர்ல இருக்கு. நீங்க டைரக்டாக கால் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்க தந்துடலாம். இந்த தேவி ஸ்ரீ மூகாம்பிகை அம்மனோட ஆலய தலைவருக்கு கால் பண்ணி என்னோட எண்ணத்தை சொல்லியிருந்தேன். அவர் அனுமதியும் கொடுத்துருந்தாரு, எந்த இடத்துல எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நான் முதல் முறையாக எடுக்கிற மூகாம்பிகையோட ஆலயத்தோட மண். கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 450வது ஆலயம் தாமன் சிலிபின் வாட்டர்ஃபால் டெம்பிளாக இருக்கின்ற தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த காளியம்மனை கொஞ்ச நேரம் தரிசிங்க. பல பேர் இந்த காளியம்மனை பார்க்க வேண்டியவங்க, காளியம்மனோட வழிபாட்டில் இருக்கவங்க இந்த ஆலயத்துக்கு வந்தே தீரணும். ஏன்னா இந்த அம்மன் மிக மிக ஆதி காலத்தில் உருவாகின ஒரு அம்மன். அதுக்கப்புறம் ஒரு டேம் கட்டுற விஷயமாக இந்த அம்மனை ரீலோகேட்டட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டேமோட ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற அந்த வாட்டர் ஃபாலை ஃபுல்லி இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு ரிசர்வான ஒரு இடமா மாற்றிட்டாங்க. இந்த வாட்டர் ஃபாலில் இருக்கிற நீர் மிக மிக உன்னதமான நீராக இருக்கிற வசி இங்கேயும் அவங்களோட வேலைகள், அதாவது யார் யாரெல்லாம் அந்த பூஜைகளை செய்கிறாங்களோ இங்கே தான் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் திருவிழா இருந்தாலும் இங்கேருந்து தான் ஆத்தாங்கரையாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிக விசேஷமான இந்த அம்மன், மிக பழமையான அம்மன். பலவிதமான மர்மமான ரகசியங்களும் இந்த ஆலயத்தில் இருக்கு. அதை நான் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு எல்லா காளியம்மனோட பக்தர்களும் வர வேண்டிய ஒரு ஆலயமாக தான் கருதுறேன். இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. 451வது ஆலயமாக ஸ்ரீ காட்டுமுனி ஆலயம். இதுக்கு முன்பு பார்த்த காளியம்மன் ஆலயத்தோட அருகிலே தான் இந்த காட்டுமுனியும் இருக்கு. ஏன் ஒரே எல்லையில தானே இருக்காங்க, ஏன் 2 கோயில் மண்ணா எடுக்குன்னு கேட்டால் உத்தரவு 2 கோயில் மண்ணா எடுக்க சொல்லி இவர் வேற எல்லையிலேருந்து இந்த எல்லைக்கு காவல் தெய்வமாக இருக்காரு. இவருக்கு அசைவம் தான் படைக்கிறாங்க. ஆனால் மிக விசேஷமாக கொண்டாடப்படுற விழாக்கள்லாம் இந்த ஆலயத்தில் நடைபெறுமா. இவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்பாங்க, இந்த மதுரை வீரங்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தான் அதுக்கப்புறம் எல்லையில் இருக்கிற விஷயங்களுக்கும் தொடங்குவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது பெரிய கூஸ்பமாக இருந்துச்சு. அந்த எல்லையே ஒரு
வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்காத, அனுபவிக்காத ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எப்படி கந்தான் காளியம்மன் ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கோ, எப்படி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கோ, அதே போன்ற உன்னதமான ஒரு பியூரான வைப்ரேஷன் இங்கேயும் பார்க்க முடியும். 452வது ஆலயமாக லெபோராயா ஈப்போலுமுல்ல இருக்கிற 18ஆம் படி ஸ்ரீ சின்ன கருப்பர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிச்சு. நான் போன நேரத்தில் ஐயப்பனோட விசேஷமாக ஒரு பூஜைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயனுக்கு அலங்காரமோ அபிஷேகமோ நடந்துருந்துச்சு. இந்த காட்சிகளை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பிடி மண்ணை கேட்கலான்னு பார்க்கும்போது கோவில் தலைவரே தற்செயலாக வந்திருந்தாரு. நீங்கள் ஏன் இங்கெல்லாம் போய் மண் எடுத்தீங்க, இந்த ஆலயத்தில் மண் எடுக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், இந்த ஆலயத்துக்கு அனுமதி வரல, இதுக்கப்புறம் தான் வந்தோம், இந்த எல்லையிலேருந்து உங்கள் அனுமதி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிக விசேஷமான ஒரு தகவலை சொல்லியிருந்தார். இந்த 18ஆம் படி சின்ன கருப்பருக்கு தீக்குழி இருக்குன்னு, தீக்குழி இறங்கி இங்கே பூஜைகளை செய்வாங்களாம். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக இந்த 18ஆம் படி கருப்பரை பார்க்கணுன்னா நீங்கள் லெபோராயா இந்த ஈப்போலுமுல் கொடுத்து வச்சுருப்பேன் இந்த இடத்துக்கு வாங்க. தீக்குழியில் கலந்துக்க போகிறதா இருந்தால் டைரெக்டாக கோயில் திருவாரத்துக்கிட்ட அனுமதி கேட்கலாம். இது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நம்ம ஜலாப்பாங் எக்ஸ்பெடிஷனை தொடங்கி டோட்டலாக ஒரு 66 ஆலயத்துலேருந்து மண் எடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சாமிகளாக நீங்கள் தான் பராமரிக்கணும், நீங்கள் தான் பாதுகாக்கணும், நீங்கள் தான் வணங்கணும். நம்ம கோயில் நம்மளோட சொத்து. இந்த வேளையில் 1008 சார்பாக எல்லா நபர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளை சந்திக்கிறேன்.